இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, இன்று கடவுள் கொடுக்கிற செய்தி இறைவன் விரும்பும் நோன்பு. நமது ஊர்களிலே நடக்கின்ற ஒரு 2 நிகழ்வுகளை உங்கள் முன் சமர்ப்பிக்க இருக்கிறேன். ஒன்று, திருவிழா நடத்துவது. கிராமங்கள் இன்னும் பல்வேறு உட்பகுதியில் இருக்கின்ற அல்லது அந்த கிராம நிலையிலே இருக்கின்ற அந்த இடங்களிலே திருவிழா என்பது என்ன என்றால், பெரிய பேண்ட் செட் அடிக்கணும். அன்னைக்கு ஒரு சிலர் குடித்து விட்டு ஆடுவார்கள். பேண்ட் செட்டு தான் வேணுமா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேண்ட் செட்டு போடுறவங்கள மாதா பாட்டு இல்லை சாமி பாட்டு பாட விட மாட்டாங்க. சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு குத்தாட்டம் போடுகிற நபர்களை சில பங்குகளிலே பார்க்கிறோம். இதெல்லாம் தவறு. இதன்படி செய்யக்கூடாது என்றால், வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் இப்படி தான் கொண்டாடுவோம், நீ என்ன கேட்குறது அப்படின்ட்டு சாமியாருங்கள்கிட்ட சண்டை போட வர்றது. அப்போது ஆண்டவருக்கு விழா எடுக்கின்ற, ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கின்ற அந்த விழாவினை செயல்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் விரும்பாத ஆண்டவருக்கு ஒவ்வாத செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமே, இதுதான் இறைவன் விரும்புகின்ற திருவிழாவா? சொன்னால் ஞானம் உள்ளவர்கள் போன்று அவர்கள் பேசுவார்கள். கோயிலுக்கே வரமாட்டான், வருஷம் ஃபுல்லாக கோயிலுக்கு வரமாட்டான், ஞாயிறு திருப்பலி காண மாட்டார்கள். ஆனால் என்ன செய்வார்கள், அன்னைக்கு வந்து அந்த ஊர் திருவிழா அன்னைக்கு கூடி அங்கே ஒரு இந்த மாதிரி இடி செயல்களிலே ஈடுபட்டு அங்கே ஒரு கலவரத்தையும் ஏற்படுத்தி விட்டு அவன் கிளம்பிடுவான். இது அவர்கள் பக்கம். அங்கே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, அவனோதான் ஒரு தாதா மாதிரி இந்த திருவிழாவை கெடுத்துட்டு போயிடறானோ, எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற சமூகத்தை பார்க்கிறோம். இதுவல்ல ஆண்டவர் விரும்புகின்ற திருவிழா. இரண்டாவதாக நான் விரும்புவது நோன்பு பற்றி. முக்கியமாக வேளாங்கண்ணிக்கு வருவதற்கு முன்பாக 40 நாட்கள் நோன்பு இருப்பார்கள். என்ன எண்ணம் அப்படின்னு பார்க்குற பொழுது அவங்களுக்கு ஏதாவது தேவையாக இருக்கும். எவ்வளோ கஷ்டம் இருக்குது, உண்மையான கஷ்டமாக இருக்கும், தேவையாக இருக்கும். அதை முன்னிட்டு இந்த 40 நாட்கள் அவர்கள் உண்ணா நோன்பிருந்து குடிக்காமல், இன்னும் கெட்ட செயல்களிலே ஈடுபடாமல் ஜெபமாலையை அணிந்து கொண்டு இருப்பார்கள். நல்லது. ஆனால் ஒரு சில கிராமங்களிலே நாம் பார்க்கிற பொழுது 40 நாள் குடிக்காமல் இருப்பாங்க, ஜெபமாலை போட்டுக்குவாங்க, காவி உடை உடுத்தி கொள்வார்கள். ஆனால் கோயிலுக்கு வரமாட்டான். கோயிலுக்கு வரவேறதே அந்த 40 நாளும் வரமாட்டாங்க. சரி, இந்த மாதிரி தவச்செயல்களிலே நீங்கள் ஈடுபடுகிறீர்களே, நீங்கள் வாருங்கள், அட்லீஸ்ட்டு சாயங்காலத்தில் கொஞ்ச நேரம் ஜெபித்து விட்டு போங்கள், ஞாயிறு திருப்பலியிலே பங்கெடுங்கள் என்றால், அதெல்லாம் எங்களுக்கு வேலை இருக்குது ஃபாதர், நாங்கள் போனால் தான் சம்பாத்தியம் என்று சொல்லுவார்கள். அப்போது தவம் மேற்கொள்ளுகிற பொழுது ஜெபம் மிக மிக அவசியம். இறைவனோடு உறவு கொள்வதற்காகத்தான் இந்த தவம், இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த தவம், நோன்பு. ஆனால் இதையெல்லாம் விடுத்து ஏதோ நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப இது என்னால் முடியும், அதை செய்கிறேன், அதனால் கடவுள் எனக்கு ஆசீர்வாதங்களை தந்துவிட வேண்டும் என்றால் அது முறையான, கடவுளுக்கு விருப்பமான செயல் அல்ல. இறைவன் விரும்புகின்ற நோன்பு அது அல்ல. எனவே இப்படிப்பட்ட நிலையை நம்முடைய பங்குகளிலே பார்க்கிறோம்.
சாமியாருங்க எப்படி சொன்னாலும் இல்லை இல்லை இது எங்களுடைய பாரம்பரியம், இது எங்களுடைய வழக்கம் என்று ஒரு சிலர் சண்டைக்க வருவான், அடிக்க கூட வருவான் ஒரு சில இடங்களில். இப்படிப்பட்ட கத்தோலிக்க வாழ்க்கையை தான் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் கத்தோலிக்க வாழ்க்கை என்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், நோன்பு இருக்கிறவர்கள் நாம் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி அந்த நோன்பை நாம் கடைபிடிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நோன்பு இருந்தார்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே நோன்பு இருப்பது தான் அவருடைய கடமையாக இருந்தது. எனவே அவர்கள் ஒரே ஒரு நாள் தான் பாவத்திற்காக பரிகாரம் செய்வதற்காக அந்த நோன்பை அவர்கள் இருந்தார்கள். லேவியர் ஆகமம் 16ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே பார்க்கிறோம், வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த பாவத்துக்காக துக்கப்பட்டு உண்ணா நோன்பு இருந்தார்கள். இதுதான் அவங்களுடைய சட்டம். அதற்கு பிற்பாடு இந்த பரிசேயர்கள் ஒன்றை சேர்த்து கொள்ளுகிறார்கள். என்ன சேர்த்து கொள்ளுங்க? வாரத்திற்கு 2 நாள், அந்த வாரத்திற்கு 2 நாள் நோன்பை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அதுக்காக தான் விவிலியத்திலே பார்க்கிறோம், லூக்கா எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கிறோம், பரிசேயன் ஒருவன் கோயிலுக்குள் சென்று அங்கே ஆண்டவரிடத்திலே அவன் ஒரு அட்டவணையை சமர்ப்பிக்கிறான். நான் என்னென்ன நல்லதெல்லாம் செய்கிறேன் அப்படின்ட்டு அவன் பெருமை அடித்து கொள்ளுகிறான். வாரத்திற்கு 2 முறை நான் நோன்பிருக்கிறேன், 10ல் ஒரு பகுதியை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன் என்றெல்லாம் அவன் பட்டியலிடுகிறான் பெருமைக்காக. ஆனால் அத்தகைய ஒரு நோன்பு 2 நாட்களாக அந்த பரிசேயர்கள் மாற்றி அந்த 2 நாட்களை கடைபிடித்து வந்ததாக நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்மை எதற்காக இந்த நோன்பு நாம் கடைபிடிக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? எசாயா ஆகமம் 58வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். எது நோன்பு இல்லை என்பதை ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கிறீர்கள் என்று இந்த எசாயா ஆகமம் எடுத்து சொல்லுகிறது. எது உண்மையான நோன்பு? சும்மா பெருமை பாராட்டுவதற்காக அல்ல. ஏதோ நோன்பு இருந்து விட்டால், விசுவாசம் இல்லாமல் இறைவனோடு தொடர்பு இல்லாமல் நோன்பு இருந்து விட்டால் அது மட்டும் நோன்பாகி விடாது. அதுலேயும் நம்ம செய்கிற நோன்பு எப்படின்னா, காலையில் நல்லா சாப்பிட்றதே இல்லை, சாப்பிடவே மாட்டோம். அப்புறம் என்ன செய்வோம்? மதியானம் வடை பாயசத்தோடு அங்கே நோன்பு முடிப்போம். அதாவது அந்த விரதம் என்று சொல்லுகிறோமே அதை முடிப்போம் வடை பாயசத்தோடு. இன்னும் 2-3 ஐட்டம் அதிகமாக இருக்கும் அன்றைக்கி. அப்போ சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பெரியவங்களுக்கும் ஏதோ இதுதான் அப்படின்ற ஒரு இது. ஆனால் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அந்த நோன்பு இருக்கிறதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த நோன்பு இருக்கிற அந்த காலையில் சாப்பிடாமல் இருக்கிறதை நாம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான நோன்பு என்பதை ஆண்டவர் இங்கே உணர்த்துகிறார். மற்றவர்களுக்கு நாம் நம்மாலான உதவியை செய்ய வேண்டும். 40 நாள் இந்த தவக்காலத்திலே சிலர் நோன்பிருப்பார்கள். அதெல்லாம் பழைய காலத்தில் என்ன செய்வோம்? ஒரு பிடி அரிசி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம சமைக்கிற பொழுது ஒரு பிடி அரிசியை எடுத்து அங்கே தனியாக வச்சிடணும். 40 நாள் கழித்த பிற்பாடு அந்த அரிசியை கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கையாக கோயிலிலே கொடுப்பது வழக்கமாக இருந்தது. எதற்கு அது? அது மற்ற ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நான் சாப்பிடுகின்ற இந்த உணவை மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான எண்ணம் தான் உண்மையான நோன்பு இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே. எனவே இந்த உடலை அடைக்க பசி வந்தால் போதும், பசி வந்தால் நம்ம சாப்பிடணும், ஆனாலும் அதை அடைக்கணும் அப்படின்று நினைக்கிறது மட்டும் நோன்பு அல்ல. மாறாக கடவுளை, அந்த நோன்பு என்பது கடவுளை நெருங்குவதற்கு உனக்கு உதவியாக இருக்க வேண்டும்.
அதே போன்று பிறருக்கு மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு பிறரன்பு செயல்களிலே ஈடுபடுவதற்கு அந்த நோன்பு உங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அதுதான் இறைவன் விரும்புகின்ற நோன்பாக இருக்கிறது. மேலுமாக எசாயா ஆகமம் 58ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எது நோன்பு, எது ஆண்டவருக்கு பிடித்தமான நோன்பு என்றால், நாம் நோன்பு இருந்த பிற்பாடு அதனுடைய பலனாக கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் கொடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதுமன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மக்கள் அடிமைத்தலையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அத்தகைய பிறரன்பு செயல்களிலே நாம் ஈடுபட வேண்டும். அதுதான் உண்மையான நோன்பு. சாப்பிடாது மட்டும் கிடையாது, சாப்பிடாமல் இருக்கிறது உடல் சுத்தமாகும், உடலில் ஒரு ஆரோக்கியம் வளரும் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, மாறாக நம்முடைய நோன்பினால் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நான் நோன்பு இருக்கிறேன், நல்லா விரதம் இருக்கிறேன், ஆனால் அன்னைக்கு காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் ஒரு எரிச்சலாக வரும். சாப்பிடல இல்லையா, எரிச்சல், எதை பார்த்தாலும் திட்டுறதாக இருக்கும், அடுத்தவங்கள திட்டுறது. நோன்பு இருந்து என்ன பயன்? எனவே அப்படிப்பட்ட மக்களை, ஏழை மக்களை உயர்த்தி விடுவதற்கும் அவர்கள் அடிமைப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை நல்வாழ்வுக்கு கொண்டு வருவதும் இதுதான் சிறந்த நோன்பு என்பதை ஆண்டவர் எடுத்து சொல்லி, இதை தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதே போன்று எசாயா ஆகமம் 58ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தார்க்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. ஏதாவது உதவி செய்கிற இடத்திலே நமக்கு ஏண்டா வம்பு அப்படின்னு ஓடிட வேண்டியது, மறைஞ்சிருக்கிறது, அது அல்ல நோன்பு. உதவி செய்கிற இடத்திலே நாம் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவர் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். வெறும் வேடிக்கையாளர்களாக, அதாவது பார்த்து கொண்டே சும்மா போயிட்டு என் வேலை உண்டு, நான் உண்டு, சுயநலமிக்கவர்களாக இந்த உலகத்திலே வாழ இறைவன் நம்மை அழைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நாம் போர்த்துக்கல் நாட்டினுடைய எலிசபெத் அம்மாளுடைய விழாவினை கொண்டாடுகின்றோம். அவர் சொல்லுகிறார், கடவுள் என்னை அரசியாக உயர்த்தியதற்கு காரணம் நான் ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காகவே. கடவுள் நம்மை இங்கே படைத்திருக்கிறார் என்றால் நமக்காக வாழ்வதற்காக அல்ல, கடவுளுடைய மகிமை விளங்குவதற்காக நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். எனவே நாம் செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு உகந்தனவாக, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் விதமாக, பிறரன்பு செயல்களிலே ஏழைகளுக்கு உதவும் விதமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதுதான் இறைவன் விரும்புகின்ற நோன்பாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கை, இறைவனுக்கு மகிமை சேர்க்கிறோம் என்று தவறான வழிகளிலே செல்லாமல், உண்மையான வழி, ஆண்டவர் எதை விரும்புகின்றார், ஏதோ தேர் ஓட்டிட்டு குத்தாட்டம் போடுறது ஆண்டவர் விரும்புகின்ற விழா அல்ல. அதே மாதிரி நம்ம 40 நாள் சாப்பிடாமல் இருந்துட்டு 41வது நாள் வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு வீட்டுக்கு போன உடனே குடித்து ஆட்டம் போடுறது அல்ல நோன்பு. இதையெல்லாம் தெளிவாக நாம் கடைபிடிக்கிற பொழுதுதான் உண்மையாக ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும், உண்மையாக பிறரை அன்பு செய்ய வேண்டும். என்றால் இறைவன் விரும்புகின்ற வழியிலே அந்த கட்டளைகளை கடைபிடித்து இறைவனுக்கு புகழ் சேர்க்கும் விதத்திலே நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அதுதான் உண்மையாக ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா என்று சிந்தித்தவர்களாக தொடர்ந்து இறையருளை இறைஞ்சுவோம் இந்த திருப்பலியிலே. ஆமேன்.